இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். வாலாஜாபாத்தில் இருக்கிற 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயிலை பார்க்க வந்திருக்காங்க. அருணாச்சலேஸ்வரர் அபிதகுஜலாம்பாள் சாமியோட பேரு. திருவண்ணாமலைக்கு போக முடியாதனால ஒரு செல்வந்தர் அந்த காலத்துல இந்த கோயிலை கட்டினதா வரலாறு கூறப்படுகிறது. இந்த கோவில்ல சித்தர் சமாதியா இருக்கிறதா சொல்லப்படுகிறது. மேலும் பல விவரங்களை நம்ம விரிவா பார்க்கலாம் வாங்க. அருணாச்சலமாய் திகழும் ஒளியே அண்ணாமலையானே, ஓர் வாழ்வின் இருளை தீர்க்கும் சுடரோனே, கார்த்திகை தீபச் சுடராய் ஓங்கும் அருணாச்சலநாதா, கருணை மழையால் உலகை நனைக்கும் அருணாச்சலமாய் திகழும் ஒளியே அண்ணாமலையானே, அரகர என்போர் வாழ்வின் இருளை தீர்க்கும் சுடரோனே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவபுரம் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எங்கள் ஊர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்குது. வாலாஜாபாத் மருவிய பெயர். இது வந்து அருணாச்சலேஸ்வர் அபிதகுஜலாம்பாளுடைய அருணாச்சலேஸ்வர் திருக்கோயில். மிகவும் தொன்மையான திருக்கோயில் இது. ரொம்ப வருடங்களாக பாழஞ்சு கிடந்தது. அதனால் எல்லாரும் ஊர் மக்களும் இங்கே அறங்காவலர் ஒருத்தரை போட்டுட்டு இப்போ தான் திருப்பணி ஆரம்பித்து இப்போ தான் கும்பாபிஷேகம் சமீபத்தில் முடிஞ்சதுங்க 2022. எங்களுக்கு மிகப்பெரிய தவம் இந்த கோயிலை வந்து கட்டி முடிச்சது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வந்து பாருங்கள். அந்த காலத்தில் வந்து ஒரு வணிகர் திருவண்ணாமலை யாராலும் செல்ல முடியாத காரணத்தில் அந்த காலத்தில் எல்லாமே நடந்து தான் செல்லணும். அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்களேன்றதுக்காக வாலாஜாபாத்திலேயே சிவபுரம் அந்த காலத்தில் இந்த பேரே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக இங்கே வச்சப்பட்ட கோயில். அது ரொம்பவும் தொன்மையான கோயில். அது சாமியை பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருப்பார். ரொம்ப நெருங்கி பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது தண்ணி பட்டு அபிஷேகம் பண்ணும்போது தெரிவாருங்க. அது மரகத லிங்கம் கிடையாது. வேண்டது அத்தனையும் நிறைவேற்றி விடுவார். அதுக்காகவே எங்களுக்கு வந்து ரொம்ப வருஷ கனவை வந்து நிறைவேற்றி வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது 1000 இயர்ஸ் அபோவ் தான். 1000 வருஷம் மேற்கொண்டு உள்ள தலம் இது. அவலூர்ல இருந்து வெங்கடரமணன். ஆனால் இந்த கோவிலின் பால் 1990 ஈர்க்கப்பட்டு இந்த கோவில் எப்போ கும்பாபிஷேகம் நடத்தி முடிப்பாங்க அப்படின்னு தினந்தோறும் அவளோட காத்துட்டு இருந்த சிவபக்தரில் நானும் ஒருத்தன். இந்த கோவிலை பார்க்கும்போது அருணாச்சலேஸ்வரர் அபிதகுஜலாம்பாள் சமேத அருணாச்சலேஸ்வரர் ஆதி காலத்திலேருந்தே இருந்திருக்கதா கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் எங்கள் 3 தலைமுறைகளாக இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்தா மாதிரியும் இது வரைக்கும் நாங்கள் யாரும் கேள்விப்பட்டதில்லை. எங்களோட மூத்தவர்களையும் கேட்டிருக்கோம் எப்போ நடந்துச்சு அப்படின்ற ஒரு அந்த கேள்வி எப்போ நடந்துச்சு அப்படின்னு தான் இருக்குது. அதுக்கான விடை எங்களுக்கு கிடைக்கல. இருப்பினும் இந்த கோவிலை பற்றி நண்பர் சொன்ன மாதிரி இந்த கோவில் வந்து ஒரு வணிகரால் கட்டப்பட்டது. திருவண்ணாமலைக்கு போக முடியாத வணிகரால் சிதிலமடைஞ்சது. ரொம்ப நீண்ட காலமாக சிதிலமடைந்த கோவில் தான். அபிதகுஜலாம்பாளும் சுவாமி மட்டுமே தான் இங்கே நிலையாக இருந்திருக்காங்க. கோஷ்டத்தில் மற்ற பரிவாரங்கள் இருக்கக்கூடிய மூர்த்தங்கள் எல்லாமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம முன்ன வரலாறு படிச்சிருப்போம். பல மன்னர்கள் படையெடுப்பினால இந்த மூர்த்தங்கள்லாம் சிதிலமடையாமல் இருக்கணும், அவங்களால சேதமடையாமல் இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால அருகாமையில் இருக்கக்கூடிய கணத்துல எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. ஏறக்குறைய கணத்துல இருந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 15 மூர்த்தங்களுக்கிட்ட வெளியில எடுத்திருக்காங்க ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாமே கிணறுல இருந்து கிடைத்த பழைய விக்கிரகங்கள் தான் திரும்பவும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். குறிப்பா பார்க்கும்போது கோஷ்டங்கள்ல நர்த்தன விநாயகரும் கோஷ்டங்கள்ல துர்கை அம்மனை மட்டும் தவிர்த்து மீதி எல்லாமே பழைய விக்கிரகங்கள் தான். இன்னும் பிரதிஷ்டை பண்றதுக்காக சரபேஸ்வரர், சூரியன் இந்த விக்கிரகங்கள் கூட இருக்கு. ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பினால அதையும் பிரதிஷ்டை பண்ணணும்னு இருக்கும். சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா அழகா விநாயகர், அடுத்து வந்து ஐயப்பன் சன்னதி, அடுத்து அந்த குரு சிஷ்யன்னு சொல்லக்கூடிய சித்தர் சமாதி, ஜீவ சமாதி இருக்குங்க. அதுக்கு அடுத்து வள்ளி தேவயானை உடனாய முருகர் சன்னதி, அடுத்து தனி சன்னதியாக சண்டிகேஸ்வரர், அடுத்து அடுத்து வரும்போது வீரபத்ரர்,
அடுத்து பைரவர், அடுத்து சனி பகவான் சன்னதி. இது எல்லாத்தையும் தனித்தனி சன்னதிகளாக இப்போ புதுப்பிக்கப்பட்டு மக்களுடைய வழிபாட்டுக்கு கொண்டு வந்திருக்கும். கோஷ்டத்தில் பார்க்கும்போது சுவாமி கோஷ்டத்தில் நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை இந்த இதையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோங்க. நீண்ட காலமாக அது அனைத்து கோவில் வழிபாட்டுக்கு இல்லைனாலும் மக்கள் சாதாரணமாக திறந்திருக்கிற காலகட்டத்தில் வரும்போது அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைய இங்கே கோவில் வழிபாட்டுக்கு இல்லாத காலகட்டத்திலேயே சுவாமி வந்து அவங்களுடைய பிரார்த்தனைகளை பூர்த்தி செஞ்சிருக்காரு. முறையாக இதை நாங்கள் பண்ணியிருக்கும் போது இப்போ எங்களுக்கு இது மனதுக்கு ரொம்ப திருப்தியாகவும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் நீண்ட ஒரு மனசு பூர்த்தியோட நிறைய பேர் இப்போ இந்த கோவிலுக்கு இவ்வளோ பேர் வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நிச்சயமாக இப்போ பார்க்கறத பார்க்கும்போது 24 மணி நேரமே திறந்து வச்சிருக்கலாமோ அப்படின்ற அளவுக்கு மக்கள் கூட்டம் சுவாமியை தரிசனம் பண்ண வந்துட்டு இருக்காங்க. விக்கிரகங்களும் அதை போலதாங்க. அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த கோவிலுக்கு உள்ளவே புதைச்சி வச்சிருக்காங்க. எங்க முன்னோர்கள் ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி சேர்ந்தவங்க அதை எடுத்து பத்திரப்படுத்தி வேறு கோவில் வச்சிருந்த விக்கிரகம். ஏறக்குறைய பார்க்கும்போது அதுவும் எப்படி பார்த்தாலும் ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முந்தைய விக்கிரகங்களா இருக்கும். அதை திரும்பவும் கொண்டு வந்து இங்கே உற்சவங்கள்லாம் பண்ணணும்னு கோவிலில் கொண்டு வந்து நாங்கள் வச்சு பாதுகாத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி எதிர்காலத்தில் பல்வேறு உற்சவங்கள் தொடர்ச்சியாக செய்யணும்னு இருக்கோம். நிச்சயமாக இந்த சுற்று வட்டாரத்தில், இந்த மாவட்டத்தில், ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த கோவில் பிரபலமிடக்கூடிய அளவுக்கு எங்களுடைய பங்களிப்புகளும் ஊர் மக்களுடைய பங்களிப்புகளும் இருக்குன்றது இந்த நேரத்தில் அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். பொதுவாக வந்து நாங்கள் முதல்ல இந்த பணியை ஆரம்பிக்கணும் போது பாண்டிச்சேரியில் நண்பர் ஒருத்தர் ஐஷன் போயிடு ஒரு பிரசன்னம் பார்த்தங்க. அப்போதான் இது வந்து வணிகரால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்றதும், அவர் கட்டி அவர் முழு திருப்தியோட தினந்தோறும் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணியிருக்காருன்றதும், அப்படி அவர் கட்டி திருப்தி அடைஞ்சதுனால இந்த கோவிலை விட்டு அவருடைய ஆன்மா நீங்காம இருக்குன்றத ஒரு தகவல் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ஆன்மா நீங்காம இருக்கு அப்படின்ற தகவலை அவர் சொல்லியிருக்காருங்க. எங்களுக்கு இப்போ நம்ம கும்பாபிஷேகம் பண்ண பிறகு பார்த்தா சுவாமிக்கு உள்ள 2 விளக்குகள் ஏற்றி வச்சிருக்கோம். அதுல ஒரு விளக்கு நிலையா எரிஞ்சிட்டு இருக்கும், ஒரு விளக்கு சுடர் மட்டும் பார்த்தீங்கன்னா அசைஞ்சிட்டு இருக்க மாதிரி 24 மணி நேரம் அப்படிதான் இருக்குங்க. நாங்களும் இப்போ ஒரு கும்பாபிஷேகத்துக்கு பிறகு அதை சமீப காலமா பார்த்துட்டு வருவோம். அதை சொல்லும்போது அவர் சொன்ன அந்த வாக்கு நிஜமா இருக்கு அப்படின்றத நாங்கள் இப்போ நம்பிட்டு இருக்கோம். அவருடைய ஜீவனும் வந்து உள்ளதான் சுவாமியோட தான் ஐக்கியமா இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது சுவாமியும் அந்த சுடர் வீசுறதை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த நம்பிக்கை எங்களுக்கு இப்போ அதிகரிச்சிருக்குங்க. முழுக்க இன்னைக்கு இந்த கோவில் இவ்வளவு சிறப்படைஞ்சிருக்கு, இவ்வளவு பிரபலமா இருக்கு, எல்லாருக்கும் ஆன்மீக மக்கள் எல்லாருக்கும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு, திருப்தியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த தமிழக அரசால அறங்காவலராக திரு MD ராஜேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டு அவர் மூலமாக தான் இந்த கோவில் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு புதுப்பொழிவு அடைஞ்சிருக்கு. நிச்சயமாக அப்படி ஒரு அறங்காவலர் இந்த கோவிலுக்கு கிடைக்கலன்னா அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியலங்க. நாங்களாம் கூட முயற்சி பண்ணோம். இருந்தாலும் எங்களோட இணைந்ததுனால, அவரோட நாங்க இணைஞ்சதுனால இந்த கோவில் ஒரு சிறப்பாக வந்திருக்கு. இது இல்லாம அவர் ஏற்கனவே இதை போல பழமையான கோவில்கள் தான் அவர் ஏற்கனவே அது ஒரு 2 கோவில்களை புதுப்பிச்சு கொடுத்திருக்காரு. இருந்தாலும் அவருடைய சொந்த ஊர்ல அவர் பண்ணி கொடுத்ததுன்னும் போது நிச்சயமாக இது வரலாற்றுல ஒரு நீங்கா புகழும் ஆன்மீக மக்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு தலமாகவும் இருக்கும் என்பதை நாங்க இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு தெரிவிச்சுக்கிறோம். மயூர தீபம் ஏற்றியே உந்தன் எழிலை கண்டோமே, மகாதேவனே மாமலை வாசா வரம் தர வருவாயே, கும்பதீபமே காட்டியே உந்தன் குளிர்முக தரிசனமே, கண்டோம் ஆலய சன்னதி உள்ளே கொண்டோம் பரவசமே. அருணாச்சலமாய் திகழும் ஒளியே அண்ணாமலையானே, அரகர என்போர் வாழ்வின்